பரபரப்பான அரசியல் சூழலில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் 15 அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் சொகுசு விடுதியில் தங்கியுள்ளனர். அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சி.வி. சண்முகம் தவேக கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் இது தொடர்பாக பல்வேறு எம்எல்ஏக்களிடம் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. அப்போது ஒரு சிலர் தாவேகாவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் ஒரு சிலர் ஆதரவளிக்க கூடாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கே.பி. முனுசாமி தாவேகாவிற்கு எந்த காரணம் கொண்டும் அதிமுக ஆதரவு கொடுக்காது என தெரிவித்தார். இதற்கிடையே திமுகவும் அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்காக கூட்டணி அமைக்க உள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. பிரபல அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் இந்த கருத்தை தொடர்ந்து இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் சுமார் 15 பேர் புதுச்சேரி பூரணங்குப்பம் பகுதியில் உள்ள சொகுசு விடுதிக்கு அழைத்து வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அதிமுக மூத்த தலைவர்களான எம்எல்ஏக்கள் ஓ.எஸ். மணியன், தலவாய் சுந்தரம் ஆகியோரும் சென்றுள்ளனர். அதிமுகவின் பல எம்எல்ஏக்களை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து தங்க வைத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் 15 அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் சொகுசு விடுதியில் தங்கியுள்ளனர். அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சி.வி. சண்முகம் தவேக கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் இது தொடர்பாக பல்வேறு எம்எல்ஏக்களிடம் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. அப்போது ஒரு சிலர் தாவேகாவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் ஒரு சிலர் ஆதரவளிக்க கூடாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கே.பி. முனுசாமி தாவேகாவிற்கு எந்த காரணம் கொண்டும் அதிமுக ஆதரவு கொடுக்காது என தெரிவித்தார். இதற்கிடையே திமுகவும் அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்காக கூட்டணி அமைக்க உள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. பிரபல அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் இந்த கருத்தை தொடர்ந்து இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் சுமார் 15 பேர் புதுச்சேரி பூரணங்குப்பம் பகுதியில் உள்ள சொகுசு விடுதிக்கு அழைத்து வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அதிமுக மூத்த தலைவர்களான எம்எல்ஏக்கள் ஓ.எஸ். மணியன், தலவாய் சுந்தரம் ஆகியோரும் சென்றுள்ளனர். அதிமுகவின் பல எம்எல்ஏக்களை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து தங்க வைத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.